தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதற்கு ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையே ஒரு உதாரணம் என பேசிய ஓபிஎஸ், அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலையும் அழிக்க முடியாது, சிறிய பிளவு ஏற்பட்டுள்ளது, கூடிய விரைவில் இணைவோம் என சிவகங்கை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பற்றி விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவரை இழந்து வரும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் தெரிவித்திருக்கிறேன். அதிமுக அழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். உறுதியாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேறும். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பற்றி விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவரை இழந்து வரும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் தெரிவித்திருக்கிறேன். அதிமுக அழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். உறுதியாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.